நல்லவரே ஹalleluya மனதியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனதியோடு துதிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேளையில் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே 2 பேரோ 3 பேரோ உம்முடைய நாமத்தில் எங்கே கூடினால் வருவேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆராதனை கலந்து கொள்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வல்லமை இறங்கட்டும் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலே நீர் பொறுப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆராதனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர் ஆராதனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர் எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் என்னுடைய பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர் துடைக்கப்பட இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாம் பிறக்காய பார்க்க வேண்டும் என்பாய் பார்க்க எல்லாம் பிறக்காய பார்க்க வேண்டும் ஆராதனை 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 ஆராதனை
ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. தூய பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமாக. ஹalleluya ஹalleluya. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகள் தேடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில ஒரு மேன்மையான சிந்தையை தேவன் அனுப்ப வேண்டும். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இந்த வேளையில முற்றிலுமாய் உம்முடைய வல்லமையின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. புது அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய பலனாய் நிரப்பும் ஆண்டவரை. சாட்சியாக நிறுத்துங்க. ஹalleluya. வல்லமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டாக விடுதலை உண்டு விடுதலை உண்டு விடுதலை உண்டு. தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya. கபாரி கரவௌஷ கடதுனமா நகரமா. ஆமே. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. ஹalleluya ஹalleluya. மனிதரோடு மணிக்கணக்காய் நாம் பேசுகிறோம். தேவனோடு பேசுகிற அனுபவம் அநேகருக்கு குறைந்து போனது. தேவனோடு பேச வேண்டும். ஏதோ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே காரியத்தை கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவன் தேவனுக்கு பிரியமானவர். அவரை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. இந்த வேளையில ஒப்பு கொடுப்போமாக. ஏனோக்கை போல ஒப்பு கொடுப்போமாக. ஹalleluya. அவன் தேவனுக்கு பிரியமானவர். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஒப்பு கொடுப்போமாக ஒப்பு கொடுப்போமாக ஒப்பு கொடுப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். ஷகடமணி கரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசைவாடும் ஆவியானவரே அசைவாடும் ஆவியானவரே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொடுக்கும் என்று சொன்னது போல ஆமே ஆண்டவரே. இந்த நாட்டில் ஒரு பெரிய பின்மாறி எழுப்புதல் எங்களுடைய சபையிலே எங்களுடைய தேசத்துல உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரம் அம்மா. ஹalleluya. அப்படியே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கொரோனா பாதிப்பிலிருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை. அந்த பாதிப்பு குறைய வேண்டும். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரே அந்த கொரோனா பாதிப்பு குறையும் ஆண்டவரே. நம்முடைய கரூர் மாவட்டத்தில் அந்த பாதிப்பு குறையும் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் அந்த பாதிப்பு குறையும் ஆண்டவரே. இந்தியாவுடைய பாதிப்பு குறையணும்னு சொல்லி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நம்முடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அற்புதம் செய்த ஆண்டவர். இந்த கால வேளை நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய வல்லவர். ஹalleluya. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. இந்த வேளையில உங்க கரத்தில் இந்தியாவை ஒப்பு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க கரூர் மாவட்டத்துக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இறங்கும் ஐயா இறங்கும் ஆண்டவரே இறங்கும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. அந்த கொரோனா பாதிப்பு குறையட்டும் ஆண்டவரே. பாதை நிறுத்தப்பட்டது என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியுடைய வல்லமை அழிக்கப்படுவதாக. அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அம்மே உம்மால கூடாதது ஒன்று இல்லை ஆண்டவரே. தேவனால் கூடாதது ஒன்று இல்லை என்று சொல்லப்படும். உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடும். அற்புதம் செய்யுங்கப்பா. ஹalleluya. நீர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும் நீர் அற்புதத்தை செய்யும். ஹalleluya 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 ஹalleluya. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது
அற்புதம் செய்ய வல்ல இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் எல்லோரையும் ரட்சிக்கப்படியா ஜெபிக்கிறோம். முழு உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறீர், ஒவ்வொரு மனிதனையும் அசைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. நீர் இந்த வேளையில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் சிருஷ்டிகரே உன்னாயகன் சீனைகளின் கர்த்தரவரே. உன் சிருஷ்டிகரே உன்னாயகன் சீனைகளின் கர்த்தரவரே. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், சர்வபூமியின் தேவனே. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், சர்வபூமியின் தேவனே. இமை பொழுதும் உன்னை கைவிட்டாலும் உருக்கமாய் உனக்கு இறங்கிடுவார். இமை பொழுதும் உன்னை கைவிட்டாலும் உருக்கமாய் உனக்கு இறங்கிடுவார். இமை பொழுது முகம் மறைத்தாலும், இமை பொழுது முகம் மறைத்தாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கிடுவார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கிடுவார். கலங்காதே, நீ கலங்காதே, உன் கர்த்தர் நல்லவர். கலங்காதே, நீ கலங்காதே, உன் கர்த்தர் நல்லவர். கைவிடப்பட்ட உன்னை அழைக்கிறாரே, திக்கற்ற உன் ஜெபத்தை கேட்கிறாரே. கைவிடப்பட்ட உன்னை அழைக்கிறாரே, திக்கற்ற உன் ஜெபத்தை கேட்கிறாரே. கொடுக்கப்பட்ட உன்னை உயர்த்திடுவார், கொடுக்கப்பட்ட உன்னை உயர்த்திடுவார். உன் கண்ணீரை அவர் கரத்தில் வைப்பார், உன் கண்ணீரை அவர் கரத்தில் வைப்பார். கலங்காதே, நீ கலங்காதே, உன் கர்த்தர் நல்லவர். கலங்காதே, நீ கலங்காதே, உன் கர்த்தர் நல்லவர். மலைகளிடம் விட்டு விலகினாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாதே. மலைகளிடம் விட்டு விலகினாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாதே. பர்வதங்களிலே பெயர்ந்தாலும், பர்வதங்களிலே பெயர்ந்தாலும் அவர் உடன்படிக்கை என்றும் நிலைத்திருக்கும். அவர் உடன்படிக்கை என்றும் நிலைத்திருக்கும். கலங்காதே, நீ கலங்காதே, உன் கர்த்தர் நல்லவர். கலங்காதே, நீ கலங்காதே, உன் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இமை பொழுது கூட என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் இருக்குல்ல, இருக்கா? இது எந்த அதிகாரம்? ஏசாயால 53வது அதிகாரத்துல, சரி 54வது அதிகாரம், அதுல 7வது வசனம் பாருங்க. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்குகளால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உள்ள கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அப்ப சில நேரம் என்ன, சில பிரச்சனைகளும் போராட்டங்கள் வரும்போது கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இமை பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இமை பொழுது என்ன செஞ்சுட்டேன், உன்னை கைவிட்டுட்டேன், ஆனா நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். சில பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது
முற்றிலும் தேவன் நம்ம கைவிட்டாருன்னு இல்ல, இமைப்பொழுது கைவிட்டார். ஆனாலும் என்ன செய்வாரு, கைவிட்டது இமைப்பொழுது. இமைப்பொழுதுனா கண்ணை மூடி திறக்கிற நேரம், அந்த நேரம் தான் உங்களை கைவிட்டாரு. அதனால எப்படி இறங்குவார்னா நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்ய போறாரு, இறங்க போறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கைவிடப்பட்ட நம்ம தான் என்ன செய்யறாரு, தேவன் அழைக்கிறார். திக்கற்ற நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வார், திக்கற்றுடைய ஜெபத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, அலட்சியம் பண்ணவே மாட்டார். அவர் கேட்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை என்ன செய்வாரு, ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய கண்ணீர் என்ன செய்ய போறாரு, இதுவரைக்கும் நம்முடைய கண்ணீர் என்ன செஞ்சிருக்காரு, கணக்குல வச்சிருக்காரு, உறுதியில என்ன செஞ்சிருக்காரு, சேர்த்து வைத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய கண்ணீர் எவ்வளவு இருக்கோ ஒருவேளை மனுஷனுக்கு அது என்ன செய்யாது தெரியாது. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் யார் கணக்குல வச்சிருக்கிறது, சொல்லுங்க, யார் கணக்குல வச்சிருக்கிறது, கர்த்தர். அல்லேலூயா. நிச்சயமாவே உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கணக்குல வைத்திருக்கார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணீருக்கு தகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் மாலையில நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. பயப்படாத, யார் நமக்கு துணை இருக்கிறதா, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். எதற்கெல்லாம் துணை நிற்பார், ஏன் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க மேல பாத்தீங்கன்னா மேல வசனத்துல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமது வலது கையை பிடித்து எங்க நிற்கிறார், எங்க நிற்பார், நம்ம கையை பிடிச்சா எங்க நிற்பாரு, நம்ம பக்கத்திலேயே நிற்கிறார். அதனால எதை குறிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை நம்ம தேசத்துல கேள்விப்படலாம், நம்ம குடும்பத்துல கேள்விப்படலாம், நம்ம தனிப்பட்ட ஜீவியத்துல கேள்விப்படலாம், நம்ம தெருவுல கேள்விப்படலாம். எப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு துச்செய்தியா இருக்கலாம், ரொம்ப மோசமான செய்தியா இருக்கலாம், எப்படிப்பட்ட கொடுமையான செய்தியா இருந்தாலும் நம்ம அதை குறித்து பயப்படக்கூடாது. மற்ற தவறான செய்தி, துச்செய்திகளை கேள்விப்படுமோ அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டுமே ஒழிஞ்சு அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வலது கையை பிடிச்சிட்டு சும்மா நின்னா கூட கர்த்தர் பக்கத்தில் நிக்கிறேன்னு சொல்லல, உன் வலது கையை பிடித்து, அப்ப கையை பிடிச்சிட்டு நிக்கிற தேவன் ஒரு நாளும் தன்னுடைய கையை விட்டு நம்ம என்ன செய்யப்படுறது, விட்டுறது இல்ல. சும்மா நின்னா கூட ஏதோ ஒண்ணுனா ஓடிடுவாங்க. ஆனா நம்ம சிறு பிள்ளைங்களை கையை பிடிச்சிட்டு போகும்போது எப்படி போவோம், கும்பல்ல நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது தெரியும், ஒரு நாள் அந்த கையை என்ன செய்ய மாட்டோம், விடவே மாட்டோம். ஒரு தாயோட கையோ தகப்பனோட கையோ அந்த குழந்தை பிடிச்சிட்டு வந்தா ஒரு நாள் அந்த தாய் வேற யாராவது கையை பிடிச்சா கூட என்ன செஞ்சிருவாங்க, விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாகவே வேற யாராவதுனா கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய தகப்பனோ தாயோ நம்முடைய குழந்தையை பிடிச்சிருந்தாங்க, தன்னுடைய குழந்தையை பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு கூட்டத்துல ரொம்ப முடியலன்னு என்ன செய்வாங்க, இந்த கையை பிடிச்சு கூட்டிட்டு போக முடியலன்னா என்ன செய்வாங்க, அந்த குழந்தை என்ன செய்வாங்க, தூக்கிக்குவாங்க. ஏன், குழந்தை கூட்டத்துல என்ன செஞ்சிடும், மிஸ் ஆயிரும், பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு நாளும் தாயோட கையோ தகப்பனோட கையோ என்ன செய்யாது, அந்த குழந்தையோட கையை விட்டுட்டு பிரியவே பிரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. உலக மனுஷனாய நாமே நம்முடைய குழந்தைகளை அவ்வளோ தூரம் பாதுகாக்கும் போது நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்ம எவ்வளோ பாதுகாப்பார். அல்லேலூயா. எதை குறிச்சு என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அநேக காரியங்கள் நம்ம இந்த நாட்களில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை குறிச்சும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஏன்னா நாம வலதுகையை பிடிச்சிருக்க மட்டும் இல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்துல எத்தனை பேரு நமக்கு துணை இருந்தாலும் கர்த்தர் மட்டும் நமக்கு துணை இல்லைன்னா நம்ம செய்யற எல்லா காரியமும் ஆசீர்வாதமா இருக்கும், ஒன்று கூட ஆசீர்வாதமா இருக்காது அப்படிதான் சொல்ல முடியும். ஒன்று கூட ஆசீர்வாதமா இருக்காது. எல்லாரும் உலகமே நமக்கு துணை நிற்கலாம், உலகமே
உலகமே ஏகப்பட்ட உறவினர்கள் இருக்கலாம், இல்ல உலகமே உங்க பட்சத்தில் நின்று கர்த்தர் நமக்கு எதிராக நின்றார் என்றால் நம்ம செய்யற காரியம் எதுவுமே என்ன செய்யாது, வாய்க்காம போயிடும். ஏன்னா ஒரு நிமிஷம் அவர் பார்த்தார்னா எந்த காரியம் நன்மையான எந்த எங்கிருந்து வருகிறது, ஜோதிகளில் பிதாவினிடத்தில் வருகிறது. அப்ப அவர் மட்டும், ஆனா அவர் மட்டும் நமக்கு துணை இருந்தார். உலகமே நம்மளை எதிர்த்ததுனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஒரு எலிசாவை பாருங்க, எலிசா குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இங்க பாருங்க, எலிசாவையும் அவருடைய வேலைக்காரனை பிடிக்கும்படியாக அந்த ராணுவமே என்ன செஞ்சிருச்சு, ராணுவமும் மேல வசனத்தை வாசிக்கும் போது ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படிங்கிறான். அப்ப எலிசாவையும் ஒரே ஒரு எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனை பிடிக்க எதே வந்துருச்சான், ராணுவமே. ஒரு தேசத்துல ஒரு செயல் நடந்தா முதல்ல போலீஸ் வச்சுதான் சரி பண்ணுவாங்க, ஒரு அமைதியை உண்டாக்குவாங்க. ராணுவம் வருது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும், அப்பதான் ராணுவம் வரும். ஆனா இங்க பாருங்க, யாரை பிடிக்கிறதுக்கு ராணுவம் வந்திருக்கு, எலிசாவை பிடிப்பதற்கு, எலிசாவே அவனுடைய வேலைக்காரனை பிடிக்கிறதுக்கு, எலிசாவை பிடிக்கிறதா மெயின். அதுக்காக ஒரு ராணுவத்தையே அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனாலும் அவன் சொல்றான், வேலைக்காரன் பயப்படுறான். ஆனா எலிசா சொல்றாரு, என்ன செய்யறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்ன இருக்கும், ஒருவேளை நம்ம கண்ணுல பார்க்க, இப்ப நமக்கு சில காரியங்கள் செய்யும் போது நம்ம கண்ணுல சில காரியங்களை பார்க்காம இருக்கலாம். நமக்கு யார் இருக்கா, யார் செய்வா, நமக்காக யார் யுத்தம் பண்ணுவா, நமக்காக யார் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பயந்து கொண்டிருக்க அந்த காரியம் எப்படி, இந்த காரியம் எப்படி சமாதானம் முடியும், எப்படி நல்லதா முடியும், என்னுடைய வேதனை, இந்த வேதனைக்காக யார் பேசுவா, என்னுடைய நியாயத்துக்காக யார் பேசுவா, என் பக்கத்துல நின்று யாரு பேசுவா அப்படின்னு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒருத்தருமே உங்களுக்கு பார்க்கும்போது, நீங்க மாம்ச கண்ணில் பார்க்கும்போது உங்க பக்கத்துல ஒருத்தருமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன் பட்சத்துல இருக்கேன், நான் உன் பக்கத்துல இருக்கேன், அப்ப நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அதனால நீ என்ன செய்யக்கூடாது, எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இங்க பாருங்க, அவனுடைய வேலைக்காரனுக்கு தெரியல இவ்வளவு ராணுவத்தையும் தப்பிச்சு, ராணுவத்துக்கு தப்பிச்சு நம்ம எப்படி வெளியே போறது அப்படின்னு தெரியாம பயந்து கொண்டிருக்கும். ஆனா எலிசாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எலிசாவுடைய கண்கள் என்ன செஞ்சது, திறக்கப்பட்டு இருந்தது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருந்ததுனால் எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனை சுற்றி இருந்த அந்த பாதுகாப்பை எலிசா அறிந்திருந்தார். ஆனா வேலைக்காரன் அறியலை, ஏன்னா அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அப்புறம் அவன் கண்கள் திறக்கப்பட்ட பின்பு அவனும் அதை பார்த்தான். இன்றைக்கு நம்முடைய கண்கள் கூட மூடப்பட்டிருக்கு. நம்மை சுற்றி தேவன் எவ்வளவு பாதுகாக்கிறார், நம்ம தேவன் எவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நமக்காக தேவன் என்ன காரியங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தா நிச்சயமா என்ன செஞ்சுக்குவோம், தெரிந்து கொள்வோம். அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம எதை குறிச்சு என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நமக்கு என்ன செய்யறதுல நடக்கிறது இல்லை. எந்த காரியமும் ஒரு நன்மையா இருக்கட்டும், நிச்சயமா அவர் தான் கொடுக்கிறாரு. தீமையா இருந்தா கூட, இப்ப யோபுக்கு நடந்த தீமை எல்லாம் யாரோட அனுமதியோட நடந்தது, கர்த்தரிடத்த அனுமதி கேட்டுட்டுதான் செஞ்சு. சாத்தான் தானா யோபு தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளை. யோபுவை சோதிக்க வரும்போது சாத்தான் தானா சோதிச்சிட முடியாது. அவனோட உடம்பை ஒண்ணும் கூட அவனால தொட முடியாது. யாரோட அனுமதி கேட்கணும், தேவனிடம் அனுமதி கேட்கணும். அதை போலதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, யோபுவை குறிச்சு பேசும்போது கூட கர்த்தர் கையை பிடிச்சு நின்னெல்லாம் பேசலாம். ஆனா நமக்கு சொல்லியிருக்காரு, வலது கையை பிடிச்சிட்டு பக்கத்துலயே நான் நிக்கிறேன். அப்படிங்கும் போது தேவனுடைய அனுமதி இல்லாம சாத்தா வந்துருவானா? அல்லேலூயா. ஆனா இந்த விசுவாசம் நமக்கு இல்ல. அப்ப தேவனுடைய அனுமதியோட ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தேவனிடம் அனுமதி பெற்றுதான். ஒரு சின்ன தலைவலி உங்களுக்கு வரணும், சின்ன காய்ச்சல் வரணும்னா கூட யாருக்கு அனுமதி கேட்கணும், கர்த்தரோட அனுமதி கேட்கணும். கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இதை தாங்க முடியும், இதை நிச்சயமா என் பிள்ளை தாங்கிக்கும், இதை தாங்கி ஜெயிச்சு மறுபடியும் என்ன செய்யும், எனக்காக வைராக்கியமா நிற்கணும் தெரிஞ்சாதான் அந்த தலைவலியோ காய்ச்சலோ அந்த பிரச்சனையோ தேவன் நமக்கு என்ன செய்வாரு, அனுமதிப்பார். இல்லாட்டி உங்களுடைய பலன் ஆண்டவருக்கு தெரியும்.
தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு காரியங்களை தேவன் உங்களுக்கு வந்து அனுமதிப்பார். அந்த அளவுக்கு சில பாடுகளை தேவன் அனுமதிப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பாடுகளை நீங்கள் அழிந்து போவதற்கு இல்ல, அந்த பாடுகளின் வழியா நீங்க போகும்போது கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். அதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. வரும்போது பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்திக்கிட்டு வருது, முன்னாடி செங்கடல் நிக்குது. அந்த செங்கடல் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு செங்கடலை தேவன் பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை செய்வாரு அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. அப்ப செங்கடல் பின்னாடி ராணுவம், தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. தப்பிக்க வழி, ஏன்னா அவங்கள ராணுவ வீரர்கள், எகிப்து வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல இவங்கெல்லாம் செங்கல வேலை மட்டும் தான் செய்ய தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பழக்க வைக்கிறார். இவங்களுக்கு செங்கல் வேலை, வைக்கோல் பொறுக்கிற வேலை, இதுதான் இந்த வேலை தான். ஆனா அவங்க வந்து யுத்த வீரர்களா இருந்தாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ராணுவம் துரத்தி கொண்டு இருக்கு. இவங்க கிட்ட பொண்ணு வெள்ளி இருக்குது, ஜாமான் இருக்குது, ஆனா கத்தியோ கம்போ எதுவுமே கிடையாது. ஆனா யார் அந்த நேரத்துல எதுவுமே இல்லை பாருங்க, ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு யாரா இருந்தது, கர்த்தரா இருந்தார். அல்லேலூயா. அவங்களுடைய பாதுகாப்பு யாருன்னா கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிரச்சனையை பார்த்து, நம்முடைய போராட்டங்களை பார்த்து நமக்கு யாருமே இல்லை, நமக்கு துணையே இல்லை நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுக்கு துணை இருந்துட்டாருன்னா போதும். இந்த உலகமே வந்தா கூட செய்ய முடியாத ஆச்சரியமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சு நம்ம எதை செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்க அப்படின்னு பாருங்க. 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைகாரர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தகமும் எரிகிற கடவுளே பங்கடைவார்கள் என்கிறார். பாருங்க, இதுல முதல்ல நிக்கிறது யாரு பாருங்க, பயப்படுறவங்க. நீங்க எதை குறிச்சு ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பயப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனையே விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு தேவன் இருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதான், அவர் சொன்ன வாக்குத்தத்தம்லாம் உண்மைதான், அவர் என்ன பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு, அவர் என் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்ம விசுவாசிக்காவிட்டால் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாவே பயப்படுவோம். விசுவாசிக்கிறேன்னா கண்டிப்பா பயப்படுவோம். அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமாவே இருக்க முடியாது. விசுவாசம் இல்லைனாவே நம்ம அடுத்த ஆட்டோமேட்டிக்கா பயந்தாவே ஆண்டவர் விட்டு தூரம் போக ஆரம்பிப்போம், ஜெபிக்க முடியாது. நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியல, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. அப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தோல்வியை பெற்று விடுவோம். அதனாலதான் அந்த பாருங்க, பயப்படுகிறவர்களை முதல்ல வச்சிருக்காரு. பயப்படுறவங்க தான் முதல்ல. பொய்யர் கூட கடைசியில தான் வந்திருக்காங்க பாருங்க. பொய்யர் கூட கடைசியில தான் வந்திருக்காங்க. விக்கிரகாராதனைக்காரர்கள் கூட பின்னாடி வர்றாங்க. முதல்ல யாரை வச்சிருக்காரு அப்படின்னா பயப்படுகிறவர்கள். ஏன்னா தேவன் மேல் விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட மாட்டோம். அப்ப தேவன் மேல் விசுவாசம் இல்லைன்னா பயப்படுறது மட்டும் இல்ல, நம்ம துணிகரமா பாவமும் செய்வோம். அதனால எந்த காரணத்தை கொண்டு, எந்த காரிய சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. எப்பயுமே தென்றல் வீசிக்கொண்டே இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கப்பல்ல பயணம் செய்வது போல, எப்பயுமே மெதுவா தென்றல் அடிக்கிறது போல என்ன செய்யாது, அடிச்சுட்டு இருக்காது. லேசான புயல் வரும், மழை வரும், அப்புறம் நல்ல மேகமெல்லாம் மூடி வழியே தெரியாத அளவுக்கு கடல் எல்லாம் பகல்ல போனா கூட ரொம்ப மழை பெஞ்சுன்னா என்ன ஆகும் சொல்றாங்க, இருட்டாயிரும் அப்படிங்கிறாங்க. அதே போல இருளை போல உங்க வாழ்க்கையில் வரணும். அது 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். நீங்க கர்த்தருக்குள்ள வளர ஒரு சிலர் வாழ்க்கையில ஒரு தடவையா கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி இருளான பாதை, அதிக உபத்திரவமான பாதை எல்லார் வாழ்க்கையிலும் வரும். ஆனா கர்த்தரை ரொம்ப நேசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வரும். அல்லேலூயா. ஒரு 2 தடவை கூட தேவன் அனுமதிப்பார், 3 தடவை கூட அனுமதிப்பார். ஆனா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, உங்களை அழித்து விடுவதற்கு இல்ல. இது நிச்சயமாகவே தேவனை நீங்கள் பிடித்து கொண்டு அழிச்சு போயிட மாட்டீங்க. அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்குள் நீங்கள் பலப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பலப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா பாருங்க, ஒருத்தவங்க வந்து கடினமான வேலை செய்யறவங்களோட உடல் எப்படி இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனாலதான் பெண்களுடைய உடலை விட ஆண்களோட உடல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு என்ன
ஒரு பெரிய பீரோ தூக்குனா போய் பெண்கள் தூக்குவாங்களா? பெண்கள் நிறைய வேலையை செய்வாங்க. ஒரு பெரிய கல்லை தூக்கு, ஒரு பெரிய டேபிளை தூக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிப பையனை விட்டு ஒரு இது டேபிளை தூக்கு, ஒரு இந்த பெஞ்சை தூக்குனா ஒரு பையனையே தூக்கிடுவான். ஆனா நம்மளால பெண்களால என்ன செய்ய முடியாது, தூக்கும். அதனாலதான் அப்ப அதை தூக்குறது ஒரு கடினம் தான். அந்த கடினமான வேலையில சிகிச்சை தான் அவங்க உடல் என்ன செய்யுது, ஸ்ட்ராங் ஆகுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களும் பாடுகளும் வரும்போது நம்முடைய உள்ளான மனுஷன்ல அந்த பாடுகள் நம்ம ஜெயிப்போம். அந்த பாடுகள்ல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆச்சரியமா இதெல்லாம் எப்படி நம்ம கடந்து போவோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எப்படி கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு தேவன் ஆச்சரியமா உங்களை நடத்தி வந்திருப்பார். அந்த காரியத்தின் மூலம் தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து உங்கள் விசுவாசத்தை என்ன செஞ்சிருப்பாரு, உறுதிப்படுத்தி இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா முதல்ல சின்ன சின்ன பாடுகள், அதை கடந்து நம்ம போகும்போது ஒரு பெரிய பாடு வரும். அதையே நம்ம ஜெயிக்கும் போதுதான், இந்த பாடுகளை எல்லாம் நம்ம ஜெயிக்கும் போது எங்க போகிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு செல்வதற்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நிறைய உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கலாம். இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய நான் ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க மேற்கொள்ள கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் வலது கை பிடித்துக் கொண்டு கர்த்தர் பக்கத்திலே இருக்கிறார். அடுத்து இப்ப பொதுவான என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கு. அதை குறித்து தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல பாருங்க. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அல்லேலூயா. யுத்தங்கள் கேள்விப்பட்டோம். சீனாவுக்கும் நமக்கும் யுத்தம் வரப்போகுது, ரொம்ப எல்லை பகுதியில ரொம்ப பதட்டம், அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனாலும் நம்ம என்ன செஞ்சோம், அதற்காக ஜெபித்தோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்காரு. மறுபடியும் நம்ம இனி இந்தியாவுல என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இனி என்ன உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் இதை விட பெரிய கொள்ளை நோய் வந்தாலும் சரி, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மலேசியால உருவாயிருக்கு ஒரு வைரஸ். அது பல மடங்கு இப்ப இருக்க கொரோனா வைரஸை விட பல மடங்கு எப்படி இருக்கு, எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த தடுப்பூசிக்கெல்லாம் அது என்ன செய்யாது, கட்டுப்படாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வீரியம் உள்ள வைரஸ் உருவாயிருக்கு. இப்ப நம்ம பாக்குற வைரஸ் எல்லாம் சும்மா லேசா. இனி அந்த மலேசியால உருவாயிருக்க வைரஸ் எப்படி இருக்கும், பல மடங்கு வீரியம் நிறைந்ததா இருக்கும். அப்படிங்கும்போது அதை குறித்து மற்றவர்கள் பயப்படலாம், நாம என்ன செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமது வலது கை பிடித்து கொண்டு யார் பக்கத்துல இருக்கான், கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறிச்சும் ஒரு ஊழியக்காரர் கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது பெரிய புயல் வந்துச்சான். எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க. அவர் மட்டும் ஜாலியா பாட்டு பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருந்தாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரா, இந்த கடல்ல மறிச்சா நான் எங்க போவேன், கடலோகத்துக்கு போவேன். இந்த கப்பல் வந்து கரை சேர்ந்தா என்னுடைய என் பொண்ணை பாக்குறதுக்கு நான் போவேன் அப்படின்னா. அப்ப பாருங்க, நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் இன்னைக்கு மரணம் வந்தா, இப்ப நான் மறிச்சனா இல்ல ஆண்டோடைய வருகை வந்தா, இன்னைக்கு நான் எங்க போவேன்னு எனக்கு விசுவாசம் இருக்கணும். நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். அப்படி நம்ம ஆயத்தமா இருக்கும்போது எதை குறித்தும் என்ன செய்ய மாட்டோம், கலங்க மாட்டேன். எவ்வளோ பெரிய வைரஸ் வேணாலும் வரட்டும், எவ்வளோ பெரிய இன்னும் புது வைரஸ் கூட வரட்டும், கர்த்தர் எனக்கு இதுல மரணம் வச்சிருந்தாருன்னா அதை மீறி நான் வாழ என்ன செய்யல, விருப்பம் இல்லை. என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். ஆனா நான் கண் விழிக்கும் போது எங்க விழிப்பேன், ஆண்டவர் சமூகத்துல இருப்பேன். அல்லேலூயா. இதை விட அது எப்படிப்பட்ட இடம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான இடமா இருக்கும். அதனால அதை குறித்து பயப்படக்கூடாது. ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கு, ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நம்ம கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம், 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 8 நீங்க வீட்டுல போய் அந்த 8ஆவது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 8ல இருந்து நீங்க 10ஆவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிளிகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்கள்
அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டோடைய வருகை இருக்கலாம், எழுப்புதல்னு சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனால் தேவன் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். ஏன்னா ஆண்டோடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமா இருக்கும். நம்ம அதை குறிச்செல்லாம் இப்ப போய் வாக்குவாதம் பண்ண வேணாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வந்துடலாம், இல்ல அடுத்த நாள் வந்துடலாம். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், நம்ம தேவனுக்கு பயந்து ஒரு ஜீவிக்கிற ஜீவியம். அது மட்டுமல்ல, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்கணும். தேவ பக்தி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறோம், தேவ பக்தி விட்டவங்களை நம்ம விசுவாசியில நிறைய பேர் பார்க்கிறோம். அநேகருக்கு வந்து என்ன செய்யல, ஆலயத்துக்கு கொரோனாவுக்கு பயந்தா ஒரே ஒரு கேள்வி, காய் கடைக்கு போனா காய் மூலம் வராத கொரோனா, கறி கடைக்கு போனா கறி மூலம் வராத கொரோனா, பழக்கடைக்கு போனா பழம் மூலம் வராத கொரோனா, வேலைக்கு போறோம் அது மூலம் வராத கொரோனா, ஆலயத்துக்கு வந்தா வந்துருவான். இதெல்லாம் சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன் அவர் நம்ம கொரோனா கொண்டு. அப்ப ஒரு பயம் ஜனங்களுக்கு, அந்த தேவ பக்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா குறைந்து போயிடுச்சு. ஒரு பயம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இல்லை, ஏன்னா இவங்க ஜீவியம் சரியில்லை, அதனாலதான் பயம். தேவ பக்தியா இருந்தோம்னா, பரிசுத்த நடக்கையா இருந்தோம்னா, நமக்கு இதை குறித்து, மரணத்தை குறித்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டேன். என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா, நான் இந்த உலகத்துல இருந்து நான் சாதிக்க போறது இல்லை. என் ஓட்டம் கத்தர் வச்சிருக்க ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் வேஸ்ட் தான். அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எந்த நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருந்தாலும் அதை குறித்து பயப்படாதீங்க. தேவன் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆச்சரியமாய், அதிசயமா, நேர்த்தியாய் வாய்க்கப்படுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எதை குறிச்சு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம பரிசுத்த நடத்தையோடு தேவனுக்கு பயந்த தேவ பக்தி உள்ள ஒரு ஜீவியம். நம்ம ஜெப நேரத்தை அதிகமாக்கணும், வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது அதிகமாக்கணும், தேசத்துக்காக அதிகமா ஜெபிக்கணும். இந்த நாட்கள் செல்லாது. அதனால நம்ம தேவனுடைய வருகைக்கும் ஆயத்தமாகவும் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ஜெப சிந்தையில நம்ம காணப்படுவோமாக, முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போமாக. தேவனுடைய வல்லமையை பிடித்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனதியோடு துதிக்கிறோம், மனதியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மனதியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலும் உடைய கரத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்தில் படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பயத்தில் நடுங்கி திகைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த கால வேளையில சொல்லுகிறேன் ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லி வாக்குப்படுகிறேன் ஆண்டவரே. எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்துல நீங்குவதாக ஆண்டவரே. அப்பா, என்னென்ன பயத்தில் அகப்பட்டிருக்கிறார்களோ எல்லா பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். கொரோனா என்ற பயம் ஆண்டவரே இருக்கிற அநேகர்கள், அந்த பயம் இருக்கிற அந்த பயம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அந்த பயத்தை எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் பல காரியங்களை பற்றி ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறவருடைய பிள்ளைகள் உண்டு. அவருடைய பயம் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும். அற்புதம் செல் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.